ஓகேம்மா, குயிக் ரீகேப். என்ன பார்த்தோம்? கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். கண்டிஷன்னா என்ன? கண்டிஷன்னா என்ன பண்ணணும்? என்ன வேர்ட் இம்பார்ட்டண்ட்டு? எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். வாரண்டினா கொலேட்ரல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். கண்டிஷன் எப்படி இருக்கலாம்? எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம். ஓகேவா? வாரண்டியும் எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம். இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ்னால் என்ன? சொல்லலைனாலும் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த இம்ப்ளைடு கண்டிஷனில் என்னென்னலாம் இருக்குது? எத்தனை? 7ஆ 8ஆ? 7. என்னென்ன இருக்குது இம்ப்ளைடு கண்டிஷனில்? டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், சாம்பிள் as well as description, fitness and quality, wholesomeness, சொல்லியாச்சு, merchantability. ஓகேவா? இம்ப்ளைடு வாரண்டியில் பொசிஷன், அன்டிஸ்டர்ப்டு பொசிஷன், நான் என்கம்பரன்சஸ், trade usage, fitness, quality, dangerous nature of goods. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கணும். ஓகேவா? இம்ப்ளைடு கண்டிஷனை என்ன பண்ணலாம்? இம்ப்ளைடு கண்டிஷன் ப்ரீச் ஆச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். தட் இஸ் ரெப்புடியேட் பண்ணலாம் கான்ட்ராக்டர். ஓகேவா? இம்ப்ளைடு வாரண்டி ப்ரீச் ஆச்சுன்னா டேமேஜஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஓனர்ஷிப் ஒரு கூட்ஸ் வாங்குறேன்னா எப்போ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உனக்கு? டெலிவரி பண்ணும்போதா? இன்வாய்ஸ் போடும்போதா? என்ன பார்த்தோம் நேற்று? எப்போ ஆகும்? intention of the parties, identification of goods. unascertained goods எப்போ ஆகும்? unascertained goods ascertain பண்ண உடனே ஆகிடும். இன்டென்ஷன் மற்ற சுச்சுவேஷனில் அவனுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கோ, ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ்க்கு படி என்ன ஆகும்? மாறும். கரெக்டாக இல்லையா? அப்புறம் அசர்டைன்டில் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக் குட்ஸ் டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா, ஸ்பெசிஃபிக் குட்ஸ் டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் குட்ஸ் டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா என்ன சொன்ன எக்ஸாம்பிள்? டிவி. அப்போ டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்குன்னா ரெடியானவனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டு பி புட் இன் டு டெலிவரபிள் ஸ்டேட்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மெயினாக ஒரு வார்த்தை சொன்னேன்னு, பையருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அடுத்து ஏதோ பண்ணணும் அப்படின்னா, ப்ரைஸ்க்கு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படின்னா அதை அசர்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நோட்டீஸ் கொடுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தோம்? சேல் ஆர் ரிட்டன் பேசிஸ். சாரி, அன்அசர்டைன்டு குட்ஸ் பார்த்தோமா? அதுக்கடுத்து அன்அசர்டைன்டு குட்ஸுக்கு ஆல்ரெடி அசர்டைன் பண்ணவொடனே வந்துடும். நெக்ஸ்ட்டு கெரியர் கிட்டே கொடுக்குறேன்னா கெரியர் கிட்டே கொடுத்தோடனே மாறிடும். நெக்ஸ்ட்டு சேல் ஆர் ரிட்டன் பேசிஸ். 3 கண்டிஷன் என்ன சேல் ஆர் ரிட்டன் பேசிஸ்க்கு? எப்போ சேல் அப்ரூவலில் போனது எப்போ சேலாக ட்ரீட் பண்ணுவோம்? என்னப்பா நீ அப்ரூவலில் கொடுத்துருக்கல, அது எப்போ ஓனர்ஷிப் மாறிச்சுன்னு சொல்லுவோம்? 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு அவன் அப்ரூவ் பண்ணோடனே, செகண்டு என்னப்பா அவன் ஏதாவது பண்ணுறான் கூட்ஸை அப்படின்னா, தேர்டு டைம் எக்ஸ்பைரி ஆகிட்டு வச்சுருக்கான் அப்படின்னா என்னவா ட்ரீட் பண்ணிவிடுவோம்? அதை சேலாக ட்ரீட் பண்ணிவிடுவோம். கூட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் ஒன்லிக்கு, கேஷ்க்கு சேல் பண்ணால் கேஷ் தான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல்லாம் நான் சொன்னேன். நம்ம ஒரே நாளில் மறந்துட்டிங்கன்னா இன்னும் 6 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு.
ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல். என்னப்பா ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல்னா? காசு கொடுக்கலனா கூட்ஸ் திருப்பி எடுத்துகிட்டு வந்துரு என்கிட்டே அப்படின்னு சொல்லி அந்த ரைட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் நான் ரிசர்வ் பண்ணி கூட்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதானது ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல். ரிஸ்க் எப்போ பாஸ் ஆகும்? ஓனர்ஷிப்போடு சேர்ந்து ரிஸ்க் பாஸ் ஆகிடும். நான் ஓனர் சேல் பண்ண முடியுமா? நான் ஓனர் குட் டைட்டில் பாஸ் பண்ண முடியுமா? ஜென்ரலாக பண்ண முடியாது. ஆனால் எக்ஸப்ஷன் என்னென்ன எக்ஸப்ஷன்? எப்போல்லாம் நான் ஓனர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏஜென்ட் even நாட் ஓனர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் ஓனர்ஸ், ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஓனர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ஆஃப் எல் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் வாய்டபிள் அண்டர் வாய்டபிள் கான்ட்ராக்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அன்பெய்டு செல்லர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னப்பா ஓகே. அப்புறம் இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த மற்ற ஆக்ட் படி என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பண்ணிட்டோம். நீ நானும் ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டோம். நான் உனக்கு கூட்ஸ் விற்கிறேன், நீ எனக்கு காசு கொடுக்குற அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டோம். கான்ட்ராக்ட் வேறு, பர்ஃபார்மன்ஸ் வேறு. கரெக்டாக இல்லையா? கான்ட்ராக்ட் என்னது? நான் உனக்கு விற்கிறேன்னு சொல்கிறது, நீ என்கிட்டேருந்து வாங்குறேன்னு சொல்கிறது என்ன? கான்ட்ராக்ட். இப்போ என்ன பண்ணணும்? விற்கணும், பே பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அதானது பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இங்கே என்ன நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க? இம்ப்ளைஸ் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் பை த செல்லர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெலிவரி, பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் பை த பையர் இன் அக்கார்டன்ஸ் டு த கான்ட்ராக்ட். அதுதான் தான் சொல்கிறாங்க இங்கே பர்ஃபார்மன்ஸ். கான்ட்ராக்ட் வேறு, பர்ஃபார்மன்ஸ் வேறு. கரெக்டாக இல்லையா? கான்ட்ராக்டுங்கிறது விற்கிறேன் வாங்குறேன்னு பேசிக்கிறதுக்கு பேர் தானே அது கான்ட்ராக்ட். இப்போ அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் என்ன? டெலிவரி. விற்கிறேன் அப்படின்னா இப்போ விற்கிறேன்னு சொல்கிறேன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன்? விற்றா தானே அது டெலிவரி கொடுத்தா தானே அது பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆகும். ஓகே, இன்னைக்கு புரியலன்னு நீ கவலைப்படாது, இது உனக்கு கிடையாது. சும்மா இன்னைக்கு ஃபஸ்ட் டேட் நல்லா அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளியரா? ஓகேவா? ஸோ இது என்ன? டெலிவரி பண்ணணும் நம்ம. ஓகேவா? ஸோ டெலிவரி பண்ணால் மட்டும் பத்தாது, அதை பையர் என்ன பண்ணணும்? அந்த டெலிவரியை அக்செப்ட் பண்ணணும். நீ பாட்டு லோ குவாலிட்டி கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டாக இல்லையா? அதை பையர் என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கான ப்ரைஸ் என்ன பண்ணணும்? பையர் உனக்கு பே பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது இங்கே? பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். கிளியரா? நெக்ஸ்ட்டு டெலிவரிக்கு டெஃபினிஷன் என்ன? டெலிவரினா வாலண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகேவா? ஸோ டெலிவரின்றது என்னது? ஃபிசிக்கல் பொசிஷன் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. யார் அதை வச்சிருக்கான்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. வாலண்ட்ரியாக பொசிஷனை ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அது டெலிவரி. 3 டைப்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்குது. என்னென்ன டைப்ஸு? ஆக்சுவல் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஸோ டியூட்டி ஆஃப் த செல்லர் அண்ட் பையர் என்ன? செல்லர் என்ன பண்ணணும்? கூட்ஸை டெலிவர் பண்ணணும். பையர் என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ணணும். அண்ட் பையர் என்ன பண்ணணும்? அதுக்கு பே பண்ணணும். இதுதான் கான்ட்ராக்டோடைய டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ பேமெண்ட் அண்ட் டெலிவரி வந்து சில டைம் எப்படி இருக்குன்னா கன்கரண்ட் கண்டிஷன். அப்படின்னா என்னது? இந்த கையில் பேமெண்ட் கூட, இந்த கையில் கூட்ஸை வாங்கிட்டு போ. ஓகேவா? அன்லெஸ் அதர்வைஸ் அக்ரீட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று சொன்னேங்க வேறு மாதிரி. அப்படின்னா என்னது? கூட்ஸ் கூட 10 நாள் கழிச்சு காசு தரேன், அது என்னது? வேறு மாதிரி. புரியுதா? ஸோ அந்த மாதிரி மற்ற எப்படி வேணால் என்ன பண்ணிக்கலாம்? அக்ரி பண்ணிக்கலாம். பட் நார்மலாக என்ன சொல்கிறாங்க? கன்கரண்ட் கண்டிஷன் என்னது? நார்மலாக நீ என்ன பண்ணணும்? இந்த கையில் கூட்ஸ் கொடுக்கணும், இந்த கையில் பேமெண்ட் வாங்கணும். புரியுதா? அதானது கன்கரண்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ செல்லர் என்ன பண்ணணும்? ஷல் பி ரெடி அண்ட் வில்லிங் டு கிவ் பொசஷன் ஆஃப் த கூட்ஸ். பையர் அதுக்கு என்ன பண்ணணும்? வில்லிங் டு பே த ப்ரைஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த பொசஷன். பொசஷனை வாங்கிட்டு என்ன பண்ணணும்? பையர் அதுக்கு ப்ரைஸை கொடுக்கணும். அதான் என்னன்னு சொல்கிறாங்க? பேமெண்ட் அண்ட் டெலிவரி என்னன்னு சொல்கிறாங்க? கன்கரண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெலிவரியில் இத்தனை பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா பார்ட் டெலிவரி. ஃபஸ்ட் பார்ட் என்னது? பார்ட் டெலிவரி. பார்ட் டெலிவரின்னா என்னது? பாதி பாதியாக கொடுக்கறதுக்கு பேர் என்னது? பார்ட் டெலிவரி. இப்போ உனக்கு பால் தேவைப்படுது. நீ வந்து இந்த பால்கார்கிட்ட போய்ட்டு எனக்கு 30 லிட்டர் பால் வேணும்னு கேட்குற. இந்த மாதத்துக்கு ஒரே நாள் கொடுத்துருவானா? டெய்லி 1 லிட்டர் கொடுப்பானா? டெய்லி 1 லிட்டர் கொடுப்பான். அதுக்கு பேர் என்னது?
பார்ட் டெலிவரி. கான்ட்ராக்ட் வந்து நமக்கு என்ன 30 days கொடுக்கணுன்ட்டு 30 liters கொடுக்கணும்னு. ஆனால் எப்படி கொடுக்குறான்? பார்ட் டெலிவரியாக கொடுப்பான். இல்லை ஒரே நாள் கொடுத்துட்டா என்ன ஆகிடும்? எல்லாமே இதுவாகிடும். இதுவே நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது, அப்போ 30 liters ஒரே நாள் கூட வாங்கிக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரின்றது என்ன? கூட்ஸை ஒருத்தங்கிட்ட கொடுக்குறதுக்கு பேர் தான் அது டெலிவரி. பார்ட் டெலிவரி அப்படின்னா இப்போ இந்த பாதியாக ப்ராக்ரஸ் ஆஃப் டெலிவரி கொடுக்கறது தான் வந்து என்னது பார்ட் டெலிவரி. ஓகேவா? நீ 2 நாள் அக்செப்ட் பண்ணிட்டு 3வது நாள் வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகேவா? நீ என்ன பண்ணணும்னா என்டையர் டெலிவரியும் பார்ட் டெலிவரி நீ அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் டெலிவரியும் நீ என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபால்ட் இருந்துச்சுன்னா வேணால் நீ ரிஜெக்ட் பண்ணலாம். ஹோல்சம்னஸ் இல்லை, கண்டிஷன் ஆஸ் டு ஹோல்சம்னஸ், சரியில்லை பாலுன்னு வேணால் நீ ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் பால் எல்லாமே நல்லா இருந்து நீ என்ன பண்ண முடியாது? ரிஜெக்ட் பண்ண முடியாது. பார்ட் டெலிவரி அக்செப்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பார்ட் டெலிவரி என்ன பண்ண முடியாது? ரிஜெக்ட் பண்ண முடியாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பையர் டு அப்ளை ஃபார் த டெலிவரி. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் எனி எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் செல்லர் டெலிவரி பண்ணுன்ற அவசியமே கிடையாது அன்டில் பையர் அப்ளைஸ் ஃபார் த டெலிவரி. இப்போ நீ டிவி வாங்க போகிற, இந்தாங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட பேக்கில் போட்டு கொடுத்துடலாம். அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ ஆனால் எனக்கு வீட்டில் டெலிவரி பண்ணுங்கள், இந்த இடத்துல டெலிவரி பண்ணுங்கள் நீ கேட்டால் மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான்? டெலிவரி பண்ணுவான். இல்லைனா அவன் டெலிவரி பண்ணுன்ற அவசியம் செல்லருக்கு கிடையாது. புரியுதா? அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு அங்கேயே கொடுத்துருவான். நீ என்ன பண்ணணும்? அதை எப்படி வேணால் நீ எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் நார்மல் ரூலு. பட் எக்ஸ்பிரஸாக நீ தான் எனக்கு டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா அவன் தான் என்ன பண்ணணும்? டெலிவரி பண்ணணும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் டெலிவரி. எந்த இடத்துல டெலிவரி பண்ணணும்? நார்மலாக செல்லரோட இடத்துல தான் என்ன பண்ணணும்? டெலிவரி பண்ணணும். ஓகேவா? ஸோ வேர் இட் இஸ் ஃபார் த பையர் டு டேக் பொசிஷன், த செல்லர் சென்ட் தெம் டு த பையர். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் ஈச் கொஷின். அப்புறம் வந்து கான்ட்ராக்டில் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நார்மலாக கூட்ஸ் வந்து எந்த பிளேஸில் டெலிவரி பண்ணுவாங்க? சேல் அப்போ கூட்ஸ் எங்கே இருந்துச்சோ அந்த பிளேஸில் தான் டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் நீ சேல் பண்ணுற, அவனா சொல்கிறான் தக்காளி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அவனா சொல்கிறான் நீ ஒரு மணி நேரம் பொறுத்து வா, நான் உனக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எங்கே சேல் நடந்துச்சு? அந்த மார்க்கெட்டில். அப்போ அங்கே தானே நீ போய் வாங்கிப்ப கூட்ஸை. இல்லை அவன் உனக்கு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து தரேன்னா என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவான். அது வந்து எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்ட் இந்த கான்ட்ராக்ட். ஓகேவா? பட் எதுவுமே சொல்லலைன்னா நீ எங்கே போய் வாங்கணும்? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் எங்கே என்ட்ரானியோ அங்கே தான் நீ என்ன பண்ணணும்? கூட்ஸை போயிட்டு வாங்கணும். ஓகேவா? கூட்ஸ் ஆர் டு பி சோல்ட் ஆர் டு பி டெலிவர்ட் அட் அ பிளேஸ் அட் விச் தே ஆர் அட் த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட் டு செல். இதுவே அக்ரிமெண்ட் டு செல்லில் நீ என்ட்ரு ஆகிறனா அக்ரிமெண்ட் டு செல் போடும்போது கூட்ஸ் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டெலிவரி எடுத்துக்கலாம். இதுக்கு கான்ட்ராக்ட் கூட இருக்கலாம். கான்ட்ராக்ட்னா என்னது? வேறு மாதிரி கூட அக்ரி பண்ணிக்கலாம். புரியுதா? எதுவுமே அக்ரி பண்ணிக்கலன்னா நார்மலாக இது என்ன சொல்லுது? ஆக்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. கிளியரா? இஃப் கூட்ஸ் ஆர் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ், கூட்ஸே இல்லை இனிமேல் தான் நீ ரெடி பண்ணணும். அப்போனா எந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறானோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறானோ அங்கே போய் நீ என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். கிளியரா? ஓகேவா? டைம் ஃபார் டெலிவரி. எத்தனை மணிக்கு டெலிவரி கொடுக்கணும்? கான்ட்ராக்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு கொடுக்கணும். சப்போஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணல, சாயந்தரம் 5 மணின்னு சொல்கிறான், அப்போ நீ என்ன பண்ணணும்? 5 மணிக்கு டெலிவரி கொடுக்கணும். சப்போஸ் கான்ட்ராக்டில் ஃபிக்ஸ் பண்ணல டைம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ரீசனபிள் டைமில் கொடுக்கணும். இன்றைக்கி நீ ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 100 நாள் கழிச்சு வருது, ஒத்துப்பியாத? இல்லை நீ ஆர்டர் பண்ணுற டெலிவரி கொடுக்க சொல்கிற, அவன் என்ன பண்ணுறான்? நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், டெலிவரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாங்குவியா? வாங்க மாட்டேன். கரெக்டாக இல்லை? ரீசனபிள் டைம். இங்கே ரீசனபிள் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா யூஷுவல் பிஸ்னஸ் ஹவர்ஸில் வந்து சொல்கிறாங்க 9 to 6 PM ஆர் 7 PM அப்படின்றது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் கேஸ் டு கேஸ் வந்து உனக்கு மாறும். இதுவே நீ வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் ஆர்டர் பண்ணுற, அப்போ ரீசனபிள் டைம் என்ன? ஹாஸ்பிட்டலில் இருக்க, ஆப்ரேஷன் தேட்டரில் ஆக்சிஜன் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, நீ ஆர்டர் பண்ணுற, அப்போ ரீசனபிள் டைம் என்ன? வித்தின் ½ hour 1 hourக்குள்ளே அவன் டெலிவரி பண்ணியிருக்கணும். இல்லை நீ ஆப்ரேஷன் என்ன பண்ண முடியாது? கண்டக்ட் பண்ண முடியாது. அங்கே நீ 1 dayலாம் என்ன பண்ண முடியாது? ரீசனபிள் டைம்னு சொல்ல முடியாது. புரியுதா? கேஸ் டு கேஸ் ரீசனபிள் டைம் என்ன மாறும். கிளியரா? ஓகேவா? இதை பேஸ் பண்ணிலாம் உனக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. நீ ரீசனபிள் டைம்னு எழுதினாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கூட்ஸ் இன் பொசிஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி. கூட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்குது. அப்போது நீ என்ன பண்ண முடியாது? டெலிவரி பண்ண முடியாது அன்லெஸ் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உனக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்காமல். இப்போ உன் பைக்கை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ரெண்ட்டுக்கு விட்டு வச்சுருக்க. ஓகேவா? அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி என் பைக்கை விற்கலான்ட்டு இருக்கேன், பையர் வந்து கேட்டால் ஒரு 2-3 நாளில் கொடுத்துரு அப்படின்னு நீ சொல்கிற. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணணும்? உனக்கு ஓகே நான் கொடுக்குறேன்னு சொன்னால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்டில் தேர்ட் பார்ட்டி கூட என்ட்ரு ஆகி தான் கூட்ஸ் என்ன பண்ணியிருக்க? தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே? அந்த பையர் அந்த தேர்ட் பார்ட்டி அக்னாலேஜ் பண்ணாமல் அந்த கூட்ஸ் என்ன ஆகாது? டெலிவரி பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து உன் கூட்ஸாக இருந்தாலும் அங்கே பொசிஷன் வந்து யார்கிட்ட இருக்குது? தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்குது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு டைம் ஃபார் டெண்டர் ஆஃப்
டெலிவரி. ஸோ டைம் ஃபார் டெண்டர் ஆஃப் டெலிவரியும் வந்து என்னது, எத்தனை மணிக்கு என்ன டைமில் டெலிவரி பண்ணணும், ரீசனபிள் ஹவர். ஓகேவா, மேலே 10 டேஸ், எத்தனை டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணணும், இங்கே என்னது டைம், எந்த டைம்குள்ளே டெலிவரி பண்ணணும், இது வந்து ரீசனபிள் ஹவருக்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம டெலிவரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் ஃபார் டெலிவரி யார் பேர் பண்ணணும், செல்லர் தான் பேர் பண்ணணும். அது தெரியாமல் இத்தனை நாள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், பையர் பே பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேவா, அன்லெஸ் கான்ட்ரரி இருக்கலாம். புரியுதா, நார்மலாக யார் பேர் பண்ணணும், செல்லர் தான் பேர் பண்ணணும். ஆனால் செல்லர் நான் பேர் பண்ண முடியாது, நீ தான் பேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டானா நீ தான் பேர் பண்ணி ஆகணும். ஸோ நீ என்ன பண்ணலாம், செல்லர்கிட்ட அடித்து பேசி நான் பேர் பண்ண மாட்டேன், நீ தான் பேர் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணலாம், சொல்லலாம். புரியுதா, ஒரு கூட்ஸை வாங்குறேன்னா யார் டெலிவரி பண்ணணும், செல்லர் தான் அந்த எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணணும். கிளியரா, ஓகேவா. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி, கான்ட்ராக்ட் வந்து எப்படி வேணால் கான்ட்ரரியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ராங் குவான்டிட்டி டெலிவரி பண்ணிட்டான். நீ 100 ஆர்டர் பண்ணுற, 90 டெலிவரி பண்ணிட்டான், நீ என்ன பண்ணலாம், ஒன்று ரிஜெக்ட் பண்ணலாம், ஆர் அந்த 90 மட்டும் அக்செப்ட் பண்ணி அதுக்கான காசை என்ன பண்ணலாம், பே பண்ணலாம். கிளியரா, புரியுதா. நீ 100 ஆர்டர் பண்ணுற, 105 டெலிவரி பண்ணிட்டான், 100 அக்செப்ட் பண்ணிவிட்டு 5 ரிஜெக்ட் பண்ணலாம், ஆர் 105மே அக்செப்ட் பண்ணலாம், ஆர் 105மே ரிஜெக்ட் பண்ணலாம். புரியுதா, கிளியரா, ஓகேவா. அது உன்னுடைய விஷ். ராங் குவான்டிட்டி டெலிவரி பண்ணுறது யார் தப்பு, செல்லருடைய தப்பு. அதனால் உனக்கு என்ன ஆப்ஷன் வேணால் உனக்கு அங்கே இருக்குது. புரியுதா. ஆனால் நீ 105 அக்செப்ட் பண்ணிவிட்டு 100க்கு தான் பே பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. 105 அக்செப்ட் பண்ணினா நீ எதுக்கு பே பண்ணணும், 105க்குமே பே பண்ணணும். இதுவே 100 அக்செப்ட் பண்ணிட்டு 5 ரிஜெக்ட் பண்ணினா என்ன பண்ணலாம், அந்த 5க்கு பே பண்ண தேவையில்லை, 100க்கு மட்டும் பே பண்ணால் போதும். கிளியரா. நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரி. அன்லெஸ் அதர்வைஸ் அக்ரீட், பையர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் அக்ரி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் பையர் அக்ரி பண்ணிக்கிட்டானா ஓகே. இப்போ நீ ஏதோ வாங்குற, இல்லை நான் உனக்கு 2 கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இல்லை, என்கிட்ட ஸ்டாக் இல்லை, நான் டெய்லி ஒரு கிலோவாக கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி அதை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமா, நார்மலாக கிடையாது. பையர் அப்படி அக்செப்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் வேணும்னா நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். புரியுதா. நெக்ஸ்ட் டெலிவரி டு த கெரியர். கெரியர்னா என்னன்னு சொன்னேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஒரு கெரியர் கிட்ட கொடுக்குற அப்படின்னா அது என்னது, பையருக்கே கொடுத்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. கிளியரா. பையரோட கெரியர் கிட்ட கொடுத்தினா அது யாருக்கே கொடுத்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பையருக்கே கொடுத்த மாதிரி ட்ரீட் பண்ணிப்பாங்க. கிளியரா. நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டில் டிட்டோரியேட் ஆகுது, யார் பேர் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கூட்ஸ் இப்போ பெட்ரோல் வாங்குறப்பா, 5000 லிட்டர் டேங்க்கில் வாங்கி எடுத்துகிட்டு வர, பெட்ரோல் நார்மலாக எவாப்ரேட் ஆகுமா ஆகாதா, எவாப்ரேட் ஆகும். நீ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஒரு 10 லிட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சு. எக்ஸ்பென்சஸ் யார் பேர் பண்ணணும், பையர் பேர் பண்ணணுமா, செல்லர் பேர் பண்ணணுமா, பையர் தான் பேர் பண்ணணும். புரியுதா. கிளியரா. ஸோ என்னது, டிஸ்டன்ட் பிளேஸ் நீ போகிறனா, லயபிலிட்டி ஃபார் டிட்டோரியேஷன் இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்சிட் யார்கிட்ட ஃபாலோ ஆகுது, பையர்கிட்ட தான் ஃபாலோ ஆகுது. ஓனர்ஷிப் பாஸ் ஆகாமல் நீ டெலிவரியை கொடுக்க மாட்டியே. ஓகேவா, நார்மலாக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செல்லர் வந்து சப்போஸ் அக்ரி பண்ணிக்கிட்டானா, ஓன் ரிஸ்கில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன்னு சொன்னானா, அப்படின்னாது செல்லர் ரிஸ்க். இப்போ நீ டிவி வாங்குற, யார் ரிஸ்க்கை பேர் பண்ணணும், நீ தான் பேர் பண்ணணும் டிவி வாங்கும்போது. பட் செல்லர் வந்து ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்து அனுப்புகிறான்னா, அப்படின்னாது செல்லர் தான் பேர் பண்ணுவான். கிளியரா. நார்மலாக செல்லர் வந்து அதை ஒத்துக்க மாட்டான். புரியுதா. நெக்ஸ்ட்டு பையருக்கு என்ன பண்ணணும்னா, கூட்ஸை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். இப்போ அவன் 100 வாங்குறான்னு வச்சுக்கோயேன், செக் பண்ணி பார்க்கறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். இல்லைனா நீ பாட்டு அதில் கலப்படம் ஏதாவது பண்ணிட்டீன்னா அப்போ அவன் அக்செப்ட் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணணும், பையர் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு நம்ம சான்ஸை கொடுக்கணும். எக்ஸாமின் பண்ணிட்டு தான் கூட்ஸ் என்ன பண்ணணும், பையரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான சான்ஸை கொடுக்கணும். கிளியரா. இது வந்து என்னது, டெலிவரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ரிலேட்டட் டு அக்செப்டன்ஸ் ஆஃப் டெலிவரி. ஓகேவா. டெலிவரி பண்ணுறாங்கன்னா அந்த டெலிவரியை நீ என்ன பண்ணணும், இப்போது அக்செப்ட் பண்ணணும். டெலிவரி என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நீ அக்செப்ட் பண்ணலைனாலுமே எப்போ அக்செப்ட் பண்ணதாக ட்ரீட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, பையர் இன்டிமேட்ஸ் த செல்லர் தட் ஹி ஹேட் அக்செப்டட் த கூட்ஸ். ஃபஸ்ட்டு நான் அது பையரே சொல்கிறான், ஓகேப்பா கூட்ஸ்லாம் வந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, கூட்ஸ் வாங்கிட்டேன். இப்போ டிவிலாம் டெலிவரி பண்ணும்போது சைன் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லையா, அக்செப்டட் டெலிவர்டு அப்படின்னு போட்டு சைன் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லையா. ஓகேவா. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். செகண்டு, வீட்டுக்கு டெலிவரி ஆகிடுச்சு, நீ ஏதோ ஒன்று பண்ணுற, அது செல்லருடைய ஓனர்ஷிப் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற,
சிம்பிளாக சொல்ல போனால் கடைக்கு போகிற கிளாஸ் பாட்டில் இருக்குது எடுத்து உடச்சிடுற, அப்போ அது உனக்கே டெலிவரி ஆன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ செல்லருடைய ஓனர்ஷிப் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணுறனா அப்போ அது என்னவா ட்ரீட் பண்ணுவாங்க? நீ அதை டெலிவரி அக்செப்ட் பண்ணதா ட்ரீட் பண்ணிப்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு, ரீடைன்ஸ் த குட்ஸ் ஆஃப்டர் த ரீசனபிள் டைம் வித்தவுட் இன்டிமேட்டிங் த செல்லர் தட் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் இன்னும் வச்சுருக்க. ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நீ வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லாமல் கூட்ஸ் நீ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோயேன், அப்போ என்னது? இட் இஸ் டீம்டு டு பி அக்செப்டட். ரீசனபிள் டைமை தாண்டி நீ வச்சிருக்கேன்னா அது இட் இஸ் டீம்டு டு பி அக்செப்டட். நெக்ஸ்ட் என்னென்னா, பையர் வந்து ரிஜெக்ட் பண்ண கூட்ஸை திருப்பி அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. இட் இஸ் செல்லர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் பேக் த கூட்ஸ். புரியுதா? நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா நான் திருப்பி எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. யார் எடுத்துகிட்டு போனோம்? வந்து செல்லர் வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறது செல்லருடைய டியூட்டி. பையருக்கு எந்த டியூட்டியும் கிடையாது. புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லயபிலிட்டி ஆஃப் த பையர் ஃபார் நெக்லெக்டிங் ஆர் ரெஃப்யூசிங் த டெலிவரி. இப்போது டிவி வாங்கிட்டேன், அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி கொடுக்குறான், வேணாம் இந்த டிவி நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு நீ நெக்லெக்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணினா லயபிள் நீ தான். அவன் என்ன பண்ணுவான்? செல்லரு கூட்ஸையும் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவான், பேமெண்ட்டும் நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு பண்ணணும். பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அந்த டெலிவரி சார்ஜஸும் எல்லாமே நீ தான் என்ன பண்ணணும்? அங்கே பேர் பண்ணணும். புரியுதா? கிளியரா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்குது? பார்ட் டெலிவரி, buyer to apply for the delivery, place of delivery, time of delivery, goods in possession of third party, time for render of delivery, expenses for delivery, delivery of wrong quantity, installment delivery, delivery to the carrier, deterioration during the transit, buyer right to examine the goods. 7 mark இந்த full question அப்படியே கேட்கலாம். சரியா? ஃபவுண்டேஷன் கிளியராமா? ஓகேவா? நிமோ தட் குவாட் நான் ஹேபிட். அது நிமோ தட் குவாட் நான் ஹேபிட் இது சொன்னேனே. சேல் பை நான் ஓனர் தான். என்னது எக்ஸாக்டாக? நோ ஒன் கேன் கிவ் வாட் ஹி டஸ் நாட் ஹேவ். புரியுதா? அவங்ககிட்ட இல்லாத ஒன்று தான் அவனால் என்ன பண்ண முடியாது? இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது. கிளியரா? Last part, unpaid seller. Unpaid sellerனா யாருன்னு சொன்னேன்? கூட்ஸை விற்கிற அதுக்கான காசு அவன் என்ன பண்ணலை, இன்னும் கொடுக்கல. அவன் தான் யார்? அன்பெய்டு செல்லர். ஏ வந்து பிக்கு கூட்ஸை வந்து சேல் பண்ணுறான்னு வச்சுக்கோயேன். ஏ யார்? செல்லர். பி யார்? பையர். பையர் செல்லருக்கு காசு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். அப்படி கொடுக்காம விட்டானா ஏ என்னவா மாறிடுவான்? அன்பெய்டு செல்லராக மாறிடுவான். செல்லர்லேருந்து யாராக மாறிடுவான்? அன்பெய்டு செல்லராக மாறிடுவான். கிளியரா? புரியுதாமா? கிளியரா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட்னு எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்கும்? ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இருக்கும். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கான ப்ராமிஸ் என்ன? பேமெண்ட். உனக்கான ப்ராமிஸ் என்ன? கூட்ஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட்னு எடுத்துகிட்டா 2 இருக்கும். ஒன்று என்னது? ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஒருத்தர் என்ன பண்ணியிருப்போம்? அதில் ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் ஒரு செல்லர் என்ன பண்ணணும்? கூட்ஸை டெலிவரி பண்ணணும். பையர் என்ன பண்ணணும்? அதுக்கு பே பண்ணணும். சப்போஸ் பையர் ஃபெயில் ஆகிட்டான் ஆர் பேமெண்ட்டே பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னா செல்லர் என்னவா மாறிடுவான்? அன்பெய்டு செல்லராக மாறிடுவான். கிளியரா? புரியுதா? ஸோ அவன் அன்பெய்டு செல்லராக மாறிட்டானா அவனுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் நிறைய இருக்குது. அவனால் சில அடிஷ்னல் விஷயத்தை என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும்.
கிளியரா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 45 ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 என்ன சொல்லுதுன்னா, எப்போல்லாம் ஒரு செல்லர் அன்பெய்டு செல்லராக மாறிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோல் ப்ரைஸ் நாட் பெய்டு அண்ட் த செல்லர் had an immediate right of action for the price. ஓகேவா? ஃபுல் ப்ரைஸ் நீ எனக்கு என்ன பண்ணல, பே பண்ணல. செல்லர் என்ன பண்ணலாம், ப்ரைஸை கேட்டு உன்னை கேஸ் போடலாம், உன் மேலே சூ பண்ணலாம். செகண்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கான், ஆனால் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சொன்ன கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை, இல்லை நீ டிஸ்ஆனர் பண்ணிடுற. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுற அப்படின்னா அப்பயும் என்ன பண்ணிடுறான், செல்லர் என்னவா மாறிடுவான், அன்பெய்ட் செல்லராக மாறிடுவான். இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸில் பார்க்கும்போது இன் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும், ஹானர்னா என்ன, டிஸ்ஆனர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளியரா? இப்போ என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அன்பெய்டு செல்லருக்கு? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் என்ன அப்படின்னா, ரைட் அகெயின்ஸ்ட் த குட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், நான் என்னுடைய கூட்ஸை உனக்கு கொடுக்காம நானே வச்சுக்கலாம். புரியுதா? இப்போ டிவி உனக்கு நான் சேல் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிற, வீட்டுக்கு போய் 1 ஹவரில் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிற. நீ பேமெண்ட் பண்ணவனே ஓனர் ஆவியா, இல்லை நான் பில் போட்டவனே ஓனர் ஆகிடுவியா? பில் போட்டவனே நீ ஓனர் ஆகிடுவேன். அப்போ நான் உனக்கு, நீ வீட்டுக்கு போயிட்ட, இன்னும் எனக்கு நீ டிவிக்கான பேமெண்ட் பண்ணவே இல்லை, நான் உனக்கு டிவி டெலிவரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நார்மலாக டெலிவரி பண்ணணும். ஆனால் நீ பேமெண்ட் பண்ணாதனால நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த கூட்ஸை டெலிவரி பண்ணாமல் கூட்ஸை நானே வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் லியன் ஆஃப் கூட்ஸ். அதுக்கு பேர் தான் அது லியன் ஆஃப் கூட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் சால்வென்சி ஆஃப் த பையர், ரைட் ஆஃப் ஸ்டாப்பிங் த கூட்ஸ் இன் டிரான்சிட். இது எப்போ பண்ண முடியும்னா, நீ என்ன பண்ணுற, கூட்ஸ் அமிச்சதுக்கப்புறம் தெரியுது பையரால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லி, அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே டிரான்சிட்டை ஸ்டாப் பண்ணி அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு கூட்ஸ்ன்னு என்கிட்ட என்ன பண்ணலாம், சொல்லலாம். லியன் எப்போ பண்ண முடியும், டிவி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் டிவி உன்னை விட்டு தாண்டி போயிடுச்சுன்னா அது என்ன இருக்குது, இன் டிரான்சிட்டில் இருக்குது. இப்போ நீ லோக்கலாக இங்கேயே யோசிக்காது. இப்போ டெல்லியிலேருந்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது விட்டுடு. கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆர்டர்லாம் பண்ணுவாங்க, கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த லாரியிலலாம் வருது, கரெக்டாக இல்லையா? அதுனா அந்த கூட்ஸு கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய கூட்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கூட்ஸு மும்பையிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, மும்பையிலேருந்து சென்னைக்கு வருது. இவன் ஆர்டர் பண்ணியிருப்பான், கரெக்டாக பல்காக ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ இவன் என்ன பண்ணோம், இதை என்ன பண்ணியிருப்பான், டெலிவரி பண்ணியிருப்பான். இது டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுமா, இன்பிட்வீனில் டிரான்சிட்டில் இருக்குமா? அப்போ கூட்ஸை இன்னும் அனுப்பாத போது நீ வச்சிருக்க பார்த்தியா, அப்போ நீ வச்சிருக்கும் போது வேணால் நீ என்ன பண்ணிக்கலாம், கூட்ஸை நீ லைன் வச்சுக்கலாம். லேட்னா அது இருக்கிறத உங்ககிட்டே வச்சுக்கிறது. உன்னை தாண்டி போயிடுச்சுன்னா அது என்னது, டிரான்சிட். அப்போ ஒன்ஸ் இந்த லாரியில் நீ ஏற்றிட்ட, லாரியில் அமுச்சிட்ட அப்படின்னாலே அது என்ன மாறிடும், டிரான்சிட்டாக மாறிடும். அப்போ இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே இவன் எப்போயாச்சும் இன்சால்வெண்ட் ஆகிட்டான்னு உனக்கு தெரிய வருதுன்னா நீ என்ன பண்ணலாம், அப்படியே கூட்ஸை திருப்பி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லலாம். கூட்ஸ் வந்தவுடனே நீ என்ன பண்ணலாம், அதை திருப்பி ரீசேல் பண்ணலாம். இப்போ அந்த கூட்ஸுக்கு ஓனர் யார், இந்த லாரியில் போன கூட்ஸுக்கு ஓனர் யார், நீ அவனா, பையர் தான். நேற்றே பார்த்தோம்லப்பா, திருப்பி வந்துச்சுன்னா பொசஷன் மட்டும்தான் வந்திருக்கு, ஓனர்ஷிப் யார் பேரில் இருக்குது, பையர் பேரில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? நேற்றே சொன்னல, புரியுதா? பொசஷன் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது, பையர் பேரில் தான். பில்லு போட்டாலே, லாரியில் ஏற்றனா நீ ஃபஸ்ட்டு பில்லு போட்டிருக்கணும். பில்லு போட்டாலே யார் பேருக்கு போயிடும், பையர் பேருக்கு ஓனர்ஷிப் போயிடும். பையர் பேருக்கு ஓனர்ஷிப் போயிடுதுன்னா அப்போ இந்த கூட்ஸுக்கு ஓனர் யார், பையர். அவன் பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லி தான் நம்ம கூட்ஸை திருப்பி எடுத்துக்கிறோம், கரெக்டாக? அப்போ நீ யாராக மாறிடுறீங்க, அன்பெய்ட் செல்லராக மாறிடுற. அப்போ அன்பெய்ட் செல்லர் உன்னால் என்ன பண்ண முடியும், இந்த கூட்ஸை ஈவன் தோ யூ ஆர் நாட் எ ஓனர் யூ கேன் ரீசெல் த கூட்ஸ். கிளியரா? புரியுதா? இதுக்கு ஓனர் யார், பையர். அவனால் பே பண்ண முடியாதுன்னு நான் என்ன பண்ணல, அவனுக்கு டெலிவரி பண்ணலை. ஆனால் நான் என்ன பண்ணலாம், இதை ரீசேல் பண்ணலாம். ரீசேல் பண்ணுறது மூலிமா இன்னொருத்தனுக்கு குட் டைட்டில் பாஸ் பண்ண முடியுமா, முடியாதா? பாஸ் பண்ண முடியும். ஈவன் தோ ஐ எம் நாட் த ஓனர், நான் என்ன பண்ண முடியும், புதுசாக ஒருத்தனுக்கு ஓனர்ஷிப்பை பாஸ் ஆன் பண்ண முடியும். கிளியரா? ஓகேவா? ஸோ இங்கே 2 டைப்ஸ், 2 ரைட்ஸ் இருக்குது யாருக்கு, அன்பெய்டு செல்லருக்கு. ஃபஸ்ட்டு ரைட்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் கூட்ஸ். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் என்ன, அகெயின்ஸ்ட் கூட்ஸ். செகண்ட் ரைட்ஸ் என்னென்னா அகெயின்ஸ்ட் பையர். செகண்ட் ரைட்ஸ் என்ன, அகெயின்ஸ்ட் பையர். ஓகேவா? ஃபஸ்ட்டு அகெயின்ஸ்ட் கூட்ஸ் பார்க்கலாம். அகெயின்ஸ்ட் கூட்ஸில் 2 ரைட்ஸ் இருக்குது. மறுபடியும் அகெயின்ஸ்ட் கூட்ஸில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆன் ஆகிடுச்சு, செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆன் ஆகலை. ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆன் ஆகலைன்னா பிரச்சனையே கிடையாது, நான் தான் ஓனர், எனக்கு அவனுக்கு நான் கூட்ஸை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் யாருக்கு வேணால் விற்றுக்கலாம். கரெக்டாக இல்லையா? ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஓனர் யார், பையர் ஓனர்.
இப்போ பையர் ஓனராக இருக்கும்போது நீ என்ன பண்ணலாம் அந்த கூட்ஸை? ரெண்டு சுச்சுவேஷன் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம்னா லியன் எடுத்துக்கலாம். லியன்னா என்னது? பொசஷன். லியன்னா என்னது? பொசஷன். பொசஷன் என்ன? உன் கையிலே வச்சுக்கலாம். திருப்பி அவங்ககிட்ட கொடுக்காம என்ன பண்ணிக்கலாம்? உங்ககிட்டயே வச்சுக்கலாம். கிளியரா? அண்ட் ரீசேல் பண்ணலாம். ஓகேவா? அது ஒன்று. செகண்ட் வந்து ரைட் டு ஸ்டாப்பேஜ் அண்ட் டிரான்சிட். சப்போஸ் லியன் எப்போ இருக்காது, நீ கூட்ஸை லாரியில் அமிச்சினா லியன் இருக்குமா இருக்காது? அவங்ககிட்ட இருக்காது. கூட்ஸ் உங்ககிட்ட இருக்காது, பொசிஷன் உங்ககிட்ட இருக்குமா? லாரி கிட்ட இருக்கும் பொசிஷன். இப்போ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கேன்சல் பண்ணி லாரியை திரும்பி வான்னு சொல்லி ரைட் டு ஸ்டாப்பேஜ் பண்ணலாம். ரைட் டு ஸ்டாப்பேஜ் அண்ட் டிரான்சிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னது? ரைட் டு லியன். ரைட் டு லியன்னா என்ன? இருக்கிறத உங்ககிட்டயே வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன? ரைட் டு லியன். உங்ககிட்ட இருக்கிறத உங்ககிட்டயே வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன? ரைட் டு லியன். ரைட் டு ஸ்டாப்பேஜ் அண்ட் டிரான்சிட்னா என்ன? உன்னை தாண்டி போனதை மறுபடியும் திரும்பி உங்ககிட்டயே வர சொல்கிற. ஆனால் ஒன்ஸ் அந்த லாரி போதில்ல, அது பையரை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ உன்னால் ரைட் டு ஸ்டாப்பேஜ் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. ப்ரைஸை மட்டும்தான் கேட்க முடியும். லாரி பையர் கையில் சென்னை கூட ரீச் ஆயிடுச்சு லாரி, ஆனால் பையர் என்ன பண்ணல, போயிட்டு டெலிவரி எடுக்கலை. இன்னும் லாரியிலே தான் இருக்குது. பையர் இன்னும் டெலிவரி அக்செப்ட் பண்ணலை. அப்போ கூட நீ என்ன பண்ணிக்கலாம்? திரும்பி வான்னு சொல்லிடலாம். பையர் அக்செப்ட் பண்ணுற டெலிவரி அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம்? ரைட் டு ஸ்டாப்பேஜ் அண்ட் டிரான்சிட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லியன் நான் சொன்னேன், இருக்கிறத உங்ககிட்டயே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அது லியன். ஸோ ரைட் ஆஃப் லியன் ஆன் கூட்ஸ் ஃபார் த ப்ரைஸ் வைல் ஹீ இஸ் இன் பொசஷன். என்கிட்ட ஆல்ரெடி பொசஷன் இருக்குல்ல, அந்த பொசஷனை நான் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அது லியன். அன்டில் த பேமெண்ட் இஸ் ரிசீவ்டு. காசு வர வரைக்கும் அந்த லியனை நானே வச்சுப்பேன். உங்ககிட்ட கொடுக்காம கூட்ஸை நானே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அது லியன். ஓகேவா? ஸோ இங்கே என்னது? ரைட் டு ரீடெயின் த பொசஷன். என்கிட்ட இருக்கிற பொசஷனை நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்? ரீடெயின் பண்ணிக்கிறேன். கொடுக்க முடியாது உனக்குன்னு சொல்கிறேன். காசு கொடு, அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? பையருக்கு கொடுக்க மாட்டேன் அன்டில் த ப்ரைஸ் இஸ் பெய்டு. காசு கொடுக்குற வரைக்கும் இந்த கூட்ஸை கொடுக்க மாட்டேன்ப்பா, உங்கள் கூட்ஸை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறதுக்கு பேர் தானே அது ரைட் டு லியன். புரியுதா? எப்போ இது லியன் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கேசஸில் மட்டும்தான் லியனை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஃபஸ்ட் என்னன்னா கூட்ஸ் ஹவ் பீன் சோல்டு ஃபார் கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்னது? வித்தவொடனே அவன் காசு கொடுத்துருக்கணும். காசு கொடுக்கலாம், நீ என்ன பண்ணிக்கலாம்? கூட்ஸை நீயே வச்சுக்கலாம். இப்போ நீ கேஷ் சேல்ஸ் பண்ணுற. கேஷ் சேல்ஸ்னா என்ன அர்த்தம்? காசு கொடுத்து வாங்குற. அப்போ நீ வந்து காசு கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கூட்ஸ் கொடுக்கும்போது காசு கொடுக்க மாட்டேற. இப்போ நீ கடைக்கு போகிற, ஒரு கடைக்கு போய் மொபைல் ஃபோன் வாங்குற, அவன் மொபைல் ஃபோன் கொடுக்குறான், நீ காசு கொடுக்க மாட்டேற. அவன் மொபைல் ஃபோன் கொடுப்பானா இல்லை மொபைல் ஃபோன் அவனே வச்சுப்பானா? அவனே வச்சுப்பான். இவன் வந்து பில் போட்டாலுமே என்ன பண்ணுவான்? அவனே வச்சுப்பான். கரெக்டாக இல்லையா? நீ போய் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வா, நான் தரேன், உன் பேரில் பில் போட்டாச்சு, யாருக்கும் இனிமேல் என்னால் விற்க முடியாது, நான் வச்சிருக்கேன், நீ வீட்டுக்கு போய் காசு எடுத்துகிட்டு வா, தரேன் தானே சொல்லுவான். அது கேஷ் சேல்ஸ். செகண்ட் என்ன? கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ்னால் என்ன? நீ மொபைலை வாங்கிட்டு போகிற, 10 நாளில் பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போகிற. நீ வாங்கிட்டு போயிட்ட, 10 நாள் ஆயிடுச்சு, பேமெண்ட் கொடுக்கல. அப்போ அந்த மொபைல் ஃபோன் என்ன பண்ணலாம்? நீ சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ அப்படியே மொபைல் ஃபோனை வச்சுக்கலாம். ஆனால் பையர்கிட்ட மொபைல் ஃபோன் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்? ப்ரைஸ் மட்டும் தான் கேட்க முடியும். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்னு கேட்டுச்சு எனக்கு. ஓகே, ப்ரைஸ் மட்டும் தான் கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு, பையர் இன்சால்வெண்ட் ஆகிட்டான். அப்போ அவனால் கொடுக்க முடியாதுன்னு தெரியுது உனக்கு. அப்போ நீ என்ன பண்ணலாம்? லியன் நீயே வச்சுக்கலாம். மொபைல் அவனுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 3 சுச்சுவேஷன்லையுமே ரைட் ஆஃப் லியன் நீயே என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? சப்போஸ் இப்போ பார்ட் டெலிவரி பண்ணியிருக்க. இப்போ இந்த பால் கடைக்காரில் வாங்கியிருக்க, 15 நாள் வாங்கிட்டேன். 15 நாள் கழிச்சு அவனுக்கு தெரிய வருது உன்னால் காசு கொடுக்க முடியாதுன்னு. அவன் பேலன்ஸ் 15 நாளுக்கு அவன் பால் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டான். பார்ட் டெலிவரி பண்ணியிருக்கேன்னா பேலன்ஸை நீ என்ன பண்ணலாம்? நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணலாம். கிளியரா? ஆர் நீ வெய்வ் ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கறதுனால கொடுத்துடலாம். சரி போனால் போய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? கொடுத்துடலாம். அது உன்னுடைய விஷ், செல்லருடைய விஷ். கிளியரா? எப்போ ரைட் ஆஃப் லியன் டெர்மினேட் ஆகும்? அன்பெய்டு செல்லரால் எப்போ ரைட் ஆஃப் லியனை எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நீ கூட்ஸை வந்து டெலிவரி பண்ணுற கெரியர்கிட்ட எப்படின்னா வித்தவுட் ரிசர்விங் ரைட் ஆஃப் டிஸ்போசல். ரைட் ஆஃப் டிஸ்போசல் ரிசர்வ் பண்ணியிருந்தால் தான் கெரியர் என்ன பண்ணுவான்? காசு கொடுக்கலாம், திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவான். ரைட் ஆஃப் டிஸ்போசல் நீ வந்து ரிசர்வ் பண்ணலைன்னா கெரியர் என்ன பண்ணிவிடுவான்? பையருக்கு கொடுத்துருவான். அப்போ உன்னால் என்ன பண்ண முடியாது? திருப்பி எடுத்துகிட்டு வான்னு சொல்ல முடியாது. அப்போ ரைட் ஆஃப் லியன் உன்னால் என்ன பண்ண முடியாது? எக்ஸசைஸ் பண்ண முடியாது. புரியுதா? ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல் அப்படின்னா என்னென்னா,
இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் உனக்கு டெலிவரி ஆகுதா வீட்டில், நீ டெலிவரி ஆகுதுன்னா என்ன பண்ணுவான் அவன்? காசு கொடுத்தா கொடுப்பானா, காசு கொடுக்கலாம் கொடுப்பானா? காசு கொடுத்தா தான் கொடுப்பான், இல்லை ப்ரீபெய்டு ஆர்டராக இருந்தால் கொடுப்பான், இல்லைனா என்ன பண்ணிவிடுவான்? திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவான். கரெக்டா? பட் நார்மலாக கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் ப்ரைஸ் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சேல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். கரெக்டாக இல்லையா? பட் அவன் ஏன் திருப்பி எடுத்துகிட்டு போகிறான்? இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கான் அவன் ரைட்டை. என்னது? காசு கொடுக்கலாம் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுன்னு ரைட் வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது நீ வந்து கூட்ஸை கேட்க முடியுமா? பையரு கேட்க முடியாது. ஏன்னா செல்லர் என்ன பண்ணுவான்? திருப்பி எடுத்துப்பான். கரெக்டாக? லியன் யார்கிட்ட இருக்குது? செல்லர்கிட்ட இருக்குது. சப்போஸ் இந்த ரைட்ஸை நீ ரிசர்வ் பண்ணாமல் கூட்ஸை நீ அனுப்புகிறேன்னு வச்சுக்கோயேன், அப்போ உன்னால் செல்லரை திருப்பி எடுத்துன்னு சொல்ல முடியுமா கூட்ஸை? முடியாது. பையர்கிட்ட தான் கொடுத்தாகணும். அப்போ செல்லர் என்ன பண்ண முடியாது? திருப்பி கூட்ஸை கொண்டு வர முடியாது. கிளியரா? செகண்டு, பையர் வந்து லாஃபுல்லாக உங்ககிட்ட இருந்து கூட்ஸ் அப்டைன் பண்ணுறான். கோர்ட்டில் கேஸ் போட்டு இல்லை நான் பேமெண்ட்லாம் அப்புறமா பார்த்துக்கிறேன், எனக்கு டேர்ம்ஸ் படி அவன் என்ன பண்ணணும்? கூட்ஸை ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஃபுல்லாக கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுறான்? அவன் கூட்ஸை வாங்கிக்கிறான். அப்போவும் என்ன பண்ண முடியாது உன்னால்? லியன் எக்ஸைஸ் பண்ண முடியாது. அப்புறம் செல்லரே என்ன பண்ணிடுறான்? சரி எடுத்துன்னு போடா 10 நாள் கழிச்சு கொடுன்னு சொல்லி கொடுத்து அமிச்சிடுறான். கொடுத்து அமிச்சதுக்கப்புறம் திருப்பி கூட்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒன்லினா கேட்க முடியும் ப்ரைஸ். ஒன்ஸ் பையருக்கு டெலிவரி ஆயிடுச்சுனாலே செல்லரால் என்ன கேட்க முடியும்? ப்ரைஸ் மட்டும்தான் கேட்க முடியும். கூட்ஸை திருப்பி என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. அதனால தான் பார்ப்பாங்க, பேமெண்ட் பண்ணால் தான் பில்லே போடுவாங்க கடையிலலாம். கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம்? பேமெண்ட் பண்ணால் தான் பில்லு ப்ராசஸே நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கே போவாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு நார்மலாக அப்படி பண்ணணுன்ற அவசியம் ஆனால் கிடையாது. பில் ரைஸ் பண்ணிட்டா கூட உன்னால் என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்டேருந்து வாங்க முடியும். புரியுதா? ஒன்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாலே அதுக்கப்புறமா நீ அதை பர்ஃபார்ம் பண்ணுறியோ பண்ணலையோ, பே பண்ணலையோ, நம்ம என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு கேஸ் போட்டோம் அப்படின்னா நீ கண்டிப்பாக பார்ட்டி இன் டிஃபால்ட் ஆகிடுவ. கோர்ட்டு கண்டிப்பாக உன்னை பேமெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பை எஸ்டஃபல். ஓகேவா? எஸ்டஃபல்னா என்னது? பை அக்னாலஜிங், சைலண்ட்டாக இன்னொரு பார்ட்டி அக்னாலஜ் பண்ணுறது. அந்த மாதிரி இப்போ வந்து பையர் சொல்கிறான், எப்பா கூட்ஸை வந்து இப்போ நீ வந்து ஒருத்தனுக்கு சேல் பண்ணுற, அவன் இன்னும் காசு கொடுக்கல, ஆனால் கூட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்? உங்ககிட்ட கேட்குறான், என்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, இவங்களுக்கு நான் சேல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்? காசை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செல்லர் என்ன பண்ணுறான்? சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த கூட்ஸை செல்லர் வச்சுருக்க முடியுமா? முடியாது. இவன்கிட்ட கொடுத்தா தான் இவன் அவனுக்கு விற்றுட்டு காசு என்ன பண்ணுவான்? திருப்பி கொடுப்பான். புரியுதா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் செல்லரால் என்ன பண்ண முடியாது? ரைட் ஆஃப் லியன் என்ன பண்ண முடியாது? எக்ஸைஸ் பண்ண முடியாது. கிளியரா? புரியுதா? ஒன்ஸ் டெலிவரி ஆகிடுச்சுன்னா ப்ரைஸை மட்டும்தான் கேட்க முடியும். லியன் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் டு ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். எப்போ ஸ்டாப் பண்ண முடியும்? டிரான்சிட்டில் இருந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஆஃப் லியன் என்ன? ரீடெயின் த பொசிஷன். ரைட் ஆஃப் டிரான்சிட் என்ன? ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் ரீகெயின் த பொசிஷன். ரீகெயினுக்கும் ரீகெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரீடெயின்னா செல்லர்கிட்ட இருக்குது, அது அப்படியே நீயே வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன? ரீடெயின். ரீகெயின்னா என்ன? செல்லர்கிட்ட இல்லை. இப்போ யார்கிட்ட இருக்குது கூட்ஸு? லாரியில் இருக்குது கூட்ஸு. கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த லாரியில் கூட்ஸ் இருக்கும்போது கூட்ஸ் இங்கே இல்லை, இப்போது இங்கே இருக்குது. அப்போ உன்னை விட்டு போயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? போனதை திருப்பி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வர, அப்போ அதுக்கு பேர் என்ன? ரீகெயின். கிளியரா? புரியுதா? உங்ககிட்ட இருக்கிறத நீயே வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் என்ன? ரீடெயின். உங்ககிட்ட இந்த போனதை திரும்பி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பேர் என்ன? ரீகெயின் த பொசிஷன். அப்போ ரைட் ஆஃப் லியன் என்ன? ரீடெயின் த பொசிஷன். ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் என்ன? ரீகெயின் த பொசிஷன். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு அன்பெய்ட் செல்லர் என்ன பண்ணுறான்? கெரியர் கிட்ட கொடுத்துட்டானா பையர் இன்சால்வெண்ட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்பெய்ட் செல்லர் என்ன பண்ணலாம்? கெரியரை திருப்பி எடுத்துனுவான்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒன்லி எப்போ சொல்ல முடியும்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷனில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒன்று, செல்லர் அன்பெய்டு செல்லராக மாறணும். செகண்டு, சில கூட்ஸ் அவங்ககிட்ட இருக்கணும், அந்த கூட்ஸ் டிரான்சிட்டில் இருக்கணும், பையர் இன்சால்வெண்ட்டாக ஆகியிருக்கணும். ஆக்டில் சொல்கிற எக்ஸசைஸ் எது மட்டும்தான் ரைட்டை மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? எக்ஸசைஸ் பண்ண முடியும். இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா செல்லர் என்ன பண்ணிக்கலாம்? ரைட் டு ஸ்டாப்பேஜ் பண்ணிக்கலாம். புரியுதா? கொஞ்சம் கிரிட்டிக்கல் பார்ட்டு தான், நல்லா கவனி. ஓகேவா? கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டிரான்சிட் பீரியட்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் டியூரேஷன் ஆஃப் டிரான்சிட். செல்லர்கிட்ட இருந்து பையர் டெலிவரி எடுக்கிற வரைக்கும், பையரோ ஆர் பையருடைய ஏஜென்ட்டோ, பையர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆளோ டெலிவரி எடுக்கிற வரைக்கும் இருக்கிற பீரியட் தான் அது இங்கே டியூரேஷன் ஆஃப் டிரான்சிட்.
புரியுதா? கிளியரா? செல்லர்கிட்டேருந்து பையருடைய ஏஜென்ட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கிறது தான் அது டியூரேஷன் ஆஃப் டிரான்சிட். இப்போ நீ மும்பையிலேருந்து ஒரு கூட்ஸை வந்து அனுப்பிச்சிருக்க சென்னைக்கு, ஓகேவா? ஸோ பையர் சென்னையிலேருந்து என்ன சொல்கிறான்னா, மும்பையில் ட்ரிபிள்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீ வந்து என்ன பண்ண, கூட்ஸை அனுப்பு, அவன் என்னுடைய ஏஜென்ட்டு தான், அவன் எனக்கு என்ன பண்ணுவான், கூட்ஸை எடுத்துகிட்டு வருவான்னு சொல்கிறான். அப்போ இங்கே டியூரேஷன் ஆஃப் டிரான்சிட் எது? மும்பை டு இதுவா, இல்லை இது டு இதுவா, இல்லை இது டு இதுவா? ஏ பி சி எது? ஏ டு பி கிடையாது. நான் கேட்குறது ஏன்றது மும்பை டு டிரான்ஸ்போர்ட்டர், பின்றது டிரான்ஸ்போர்ட்டர் டு சென்னை, சின்றது மும்பை டு சென்னை. என்ன சொன்னேன் நான்? பையரோ இல்லை பையருடைய ஏஜென்ட்டோ டெலிவரி எடுத்துட்டா அதுதான் அது, அங்கேயே டியூரேஷன் என்ன ஆகிடுது, முடிஞ்சிடுது. அப்போ ஸ்டாப்பேஜ் பண்ணணும்னா எதுக்குள்ளே ஸ்டாப்பேஜ் பண்ண முடியும்? ஏ இதுக்குள்ளே தான், ஏ டு பிஏ கிடையாது, இதுக்குள்ளே தான், ஏ சுச்சுவேஷனுக்குள்ளே தான். ஆமாம், நான் அதான் மும்பை வந்து கேஸ் இது வச்சுருக்கேன். இந்த சுச்சுவேஷன் பேரே ஏன்னு வச்சுருக்கேன், இந்த சுச்சுவேஷன் பேர் பின்னு வச்சுருக்கேன், இந்த சுச்சுவேஷன் பேர் சின்னு வச்சுருக்கேன். ஸோ ஏ டு பினா இங்கே கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ்லேயே அவனால் என்ன பண்ண முடியும், இந்த டிஸ்டன்ஸில் மட்டும் தான் ஸ்டாப்பேஜ் பண்ண முடியும். ஒன்ஸ் ட்ரிபிள்எஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கூட்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் யாருடைய ஏஜென்ட்டு? பையருடைய ஏஜென்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஃபஸ்ட்டே சொன்னேனே, ஃபஸ்ட்டே நான் பையருடைய ஏஜென்ட்டுன்னு தான் சொன்னேன், ஓகேவா? என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஸ்டாப்பேஜ் பண்ண முடியாது. இதுவே செல்லருடைய ஏஜென்ட் இருந்தால் சென்னை வர வரைக்கும் நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் சென்னை வரதுக்கு முன்னாடி ஹைதராபாத்லேயே பையர் போய் டெலிவரி எடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அப்போது டியூரேஷன் அதோட முடிஞ்சிச்சு. பையர் எடுக்கலாம், எங்கே வேணால் டெலிவரி எடுக்கலாம், புரியுதா? பையர் வந்து என்ன சொல்கிறான், நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், நான் ஹைதராபாத்தில் டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போது அங்கேயே டியூரேஷன் முடிஞ்சிச்சு, சென்னை வரைக்கும் டியூரேஷன் வராது, புரியுதா? அப்போ ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் பண்ணோன்னா அந்த பீரியடுக்கு முன்னாடி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டாப்பேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டாப்பேஜ் பண்ண முடியாது. ஒன்லி என்ன ரெக்கவர் பண்ண முடியும், ப்ரைஸ் மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும். கிளியரா? புரியுதா? ஸோ அதை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உனக்கு. ஸோ எப்போ டிரான்சிட் முடியுது, ஃபஸ்ட்டு பையர் டெலிவரி எடுக்கும்போது என்ன ஆகிடும், டிரான்சிட் முடிஞ்சிடும். கிளியரா? நெக்ஸ்ட்டு பையர் வந்து பிஃபோர் அரைவல் ஆஃப் கூட்ஸ், டெஸ்டினேஷன் வரதுக்கு முன்னாடியே இன்டர்செப்ட் பண்ணி பாதி வழியிலே கூட்ஸை டெலிவரி எடுத்துக்கிறோம். அப்போது அந்த இடத்துலேயே டெலிவரி என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அந்த இடத்துலேயே டிரான்சிட் ஸ்டாப் ஆகிடும், டெலிவரி முடிஞ்சிச்சு, ஓகேவா? அதே மாதிரி கெரியர் என்ன சொல்கிறான், பையருக்காக கூட்ஸ் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லும் போது அப்பயே அங்கே ஆகிடும், டிரான்சிட் முடிஞ்சிடும், ஓகேவா? கெரியர் வந்து ராங்ஃபுல்லாக வந்து ரெஃப்யூஸ் டு டெலிவர் தி கூட்ஸ் டு த பையர். பையர் டெலிவரி எடுக்க போயிட்டான், கெரியர் வந்து இல்லை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகாது, டெலிவரி ஆகலைன்னு ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏன்னா செல்ல இங்கே என்ன பண்ணுறான், கெரியர் மிஸ்டேக் பண்ணுறான், பையர் டெலிவரி எடுக்க போயிட்டான், கெரியர் கொடுக்காம இருக்கிறதுனால பையர் டெலிவரி எடுக்கலன்னு ஆகாது, புரியுதா? அப்போ என்ன பண்ண முடியாது, ஸ்டாப்பேஜ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் டெலிவர் டு த கேரியர் ஹையர்டு பை த பையர். இப்போ நீயே உன் லாரியை மும்பைக்கு அனுப்பி எத்தனை வர சொல்கிற, அப்போ உன் லாரியில் ஏற்றினவுடனே என்ன ஆகிடுது, டிரான்சிட்டு ஸ்டாப் ஆகிடுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட் கூட்ஸை நீ டெலிவரி எடுத்துட்ட அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிஷனில் இருக்கிறது வந்து எப்போ முடியுதோ அது வந்து ரீச் ஆகுதோ அப்போ தானே அது எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ ஷிப்பில் கூட்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னா டிரான்சிட் ஷிப்புடைய ஸ்டாப்பேஜ் எப்போ முடியுதோ அப்போ தானே அது டிரான்சிட் வந்து ஷிப் மாஸ்டர் கிட்ட போனவுடனே டிரான்சிட் என்ன ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் ஷிப்பில் டெலிவரி பண்ணவுடனே என்ன ஆகிடும், டிரான்சிட் கம்ப்ளீட் ஆகிடும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹவு ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் இஸ் எஃபெக்டட். இப்போ நீ ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். யாருக்குன்னா கெரியருக்கு, ஓகேவா? இப்போ உன் கூட்ஸை நீ இப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற, அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கெரியருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி பையர் எனக்கு கொடுக்கல, நீ என் கூட்ஸை திருப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நீ கெரியருக்கு என்ன பண்ணணும், நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி நோட்டீஸ் கொடுக்காம கெரியரை ஸ்டாப் பண்ண சொல்லி உன்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கெரியருக்கும் கொடுக்கணும், பையருக்கும் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். கிளியரா? ஓகேவா? இப்போ அந்த கெரியரை திருப்பி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வர சொல்கிறல்ல, அந்த எக்ஸ்பென்சஸ் யார் பேர் பண்ணணும், செல்லர் தான் பேர் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? அதான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரைட் ஆஃப் லியன் அண்ட் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ்? ரைட் ஆஃப் லியன் என்ன, ரீடைன் த பொசிஷன். ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் என்ன, ரீகெயின் த பொசிஷன். ரைட் ஆஃப் லியன் எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியும், ரைட் ஆஃப் லியன் முடிஞ்சால் தான் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக இல்லையா? உங்ககிட்டேருந்து கூட்ஸ் தாண்டி போச்சுன்னா தான் என்னது, ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ ரைட் ஆஃப் லியன் எப்போ வேணால் எக்ஸசைஸ் பண்ணலாம், நான் இன்சால்வெண்ட்டாக இல்லைனா கூட எக்ஸசைஸ் பண்ணலாம், காசு கொடுக்கலனா. பட் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா இன்சால்வெண்ட்டாக ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ்
பண்ண முடியும். அந்த 3 கண்டிஷன் அதுக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஸோ ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ரைட் ஆஃப் லியன் முடியும் போது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ரைட் ஆஃப் லியன் எப்போ முடியுது? ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் ஸ்டார்ட் ஆனோடனே ரைட் ஆஃப் லியன் என்ன ஆகிடுது? முடிஞ்சிடுது. அதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் சப்சேல் ஆர் பிளட்ஜ் பை த பையர். இப்போ வந்து பையர் வந்து என்ன பண்ணுறான், நீ கொடுத்த கூட்ஸை பிளட்ஜ் வச்சுட்டான், அடகு வச்சுட்டான், ஆர் வேற ஒருத்தனுக்கு விற்றுட்டான், செல்லருடைய கன்சென்ட்டோடு விற்றுருக்கான். அப்படின்னா செல்லரால் என்ன பண்ண முடியாது? லியனோ ஸ்டாப்பேஜோ பண்ண முடியாது. புரியுதா? பையரு செல்லருடைய கன்சென்ட்டோட அவன் கூட்ஸுக்கு காசு கொடுக்கலனாலும் செல்லருடைய கன்சென்ட்டோட அந்த கூட்ஸை இன்னொருத்தருக்கு விற்றுட்டான் அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியாது? செல்லரால் லியனோ ஸ்டாப்பேஜோ பண்ண முடியாது. கிளியரா? ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. செல்லர் வந்து சேலுக்கு ஒத்துக்கிட்டான், சேலோ சப்சேலுக்கோ ஆர் மார்ட்கேஜ் அடகு வைக்கிறதுக்கோ ஆர் வேறு ஏதாவது பையர் கேட்டிருக்கான் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அந்த மோடில் அதுக்கு செல்லர் ஒத்துக்கிட்டான்னா அப்போ செல்லரால் என்ன பண்ண முடியாது? லியனோ ஸ்டாப்பேஜோ பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அவனால் என்ன பண்ண முடியும்? குட் ஃபெய்த்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா ஒன்லினா கிளைம் பண்ண முடியும், ப்ரைஸ் மட்டும்தான் அவனால் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? வேறு எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு நீ ஸ்டாப்பேஜை வந்து நீ வந்து பண்ணுறல ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ், கூட்ஸ் திரும்பி வந்து இல்லை உங்ககிட்ட, அதனால கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடுச்சா? கேன்சல் ஆகலையா? கான்ட்ராக்ட் இன்னும் கேன்சல் ஆகலை. ஸ்டில் பையர் என்ன பண்ணலாம்? பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட்ஸை வாங்கிக்கலாம். புரியுதா? இன்றைக்கி ப்ரைஸ் 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோயேன். கான்ட்ராக்ட் என்டர் ஆகும்போது நீ டெலிவரி பண்ணும்போது 600 ரூபா ஆகிடுச்சு. இப்போ நீ ஸ்டாப்பேஜ் பண்ணிவிட்ட, பையர் 500 ரூபாய்க்கு கேட்பானா 600 ரூபாய்க்கு கேட்பானா? 500 ரூபாய்க்கு தான் கேட்பான். ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் கான்ட்ராக்ட் என்ன? 500 தான். புரியுதா? ஸோ அந்த ப்ரைஸ் தான் பையர் கொடுப்பான். நீ அதுக்கு கொடுத்தாகணும். அவன் பேமெண்ட் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணணும்? கூட்ஸை கொடுத்தாகணும். கொடுக்க மாட்டேன்னு மறுபடியும் சொல்ல முடியாது. ப்ரைஸ் 600 ரூபா ஆயிடுச்சு கொடுன்னு சொல்லி செல்லர் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் ரீசேல் பண்ண முடியுமா? செல்லரால் பண்ண முடியும். ஓகேவா? பையர் சப்போஸ் காசே கொடுக்கல ரீசனபிள் டைமுக்குள்ளனா செல்லர் என்ன பண்ணலாம்? ரீசேல் பண்ணலாம், ப்ரொவைடட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கூட்ஸ் என்னவாக இருக்கணும்? பெரிஷபிள் நேச்சராக இருக்கணும். பூ, பழம், காய்கறிகள், பெட்ரோல் எவாப்ரேட் ஆகுது இல்லை, இந்த மாதிரி பெரிஷபிள் நேச்சராக இருக்கணும். இல்லைனா நீ என்ன பண்ணலாம்? பத்திரமா வச்சுருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கூட. கரெக்டாக இல்லையா? பெரிஷபிள் நேச்சராக இருந்துச்சுன்னா பையருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே என்ன பண்ணிடலாம்? சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணிட்டு நமக்கு வர வேண்டிய காசு என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நார்மல் கூட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பையருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நீ எனக்கு காசு தரல, அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்? இதை வித்துடலான் இருக்கேன், ரீசேல் பண்ணிடலான் இருக்கேன், உனக்கு வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் விற்றதுக்கப்புறம் திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்துடணும். அப்படி நீ நோட்டீஸை கொடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? இன்னொருத்தனுக்கு விற்றுக்கலாம். அப்படி நோட்டீஸை கொடுக்கலனா உன்னால் என்ன பண்ண முடியாது? விற்றாலும் குட் டைட்டில் பாஸ் பண்ண முடியாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நீ நோட்டீஸ் கொடுத்தினா என்ன அட்வான்டேஜ் உனக்கு அப்படின்னா, இப்போ இந்த 500 ரூபா பார்த்தோம்ல, 500 ரூபா கான்ட்ராக்ட் என்டர் ஆகிருக்கும், ப்ரைஸ் லோ ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, 450 ரூபா ஆகிடுச்சு. இப்போ நீ அவுட் சைடு இருக்க 450 ரூபா விற்க முடியுமா? 500 ரூபாய்க்கு விற்க முடியுமா? 450 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அவுட் சைடு இருக்குது. பையருக்கும் செல்லருக்கும் தான் 500 ரூபா கான்ட்ராக்ட். அவுட் சைடு இருக்கு நீ எவ்வளோ விற்க முடியும்? இப்போ 450. அப்போ இந்த 50 ரூபா லாஸ் ஆகுதுல்ல, அதை யார்கிட்டேருந்து வாங்கலாம்? பையர்கிட்டேருந்து வாங்கலாம் நோட்டீஸ் கொடுத்தினா. ஆனால் நோட்டீஸ் கொடுக்கலனா உன்னால் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. பையர் ஈவந்தோ கூட்ஸை எடுக்கலனாலும் இந்த 50 ரூபாய் நம்ம என்ன பண்ணலாம்? பையர்கிட்டேருந்து வாங்கலாம். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோயேன், நீ பையருக்கு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் இங்கே 500 ரூபா 600 ரூபா, அப்போ 100 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குல்ல, அதை பையருக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கிளியரா? ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? அதான் இந்த பேராகிராஃபில் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு அன்பெய்டு செல்லர் வாஸ் எக்ஸசைஸ் த ரைட் ஆஃப் லியன் ஆர் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் என்ன பண்ணலாம்? ரீசேல் பண்ணலாம். கூட்ஸை நோட்டீஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? ரீசேல் பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? அவனுக்கு என்ன ஆகும்? பையருக்கு, சப்சிக்வெண்ட் பையருக்கு என்ன போகும்? குட் டைட்டில் தான் பாஸ் ஆன் ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட்டு ரீசேல் பை த செல்லர் வேர் த ரைட் ஆஃப் ரீசேல் இஸ் எக்ஸ்பிரஸ்லி ரிசர்வ்ட் இன் த கான்ட்ராக்ட். இப்போ நான் வந்து கான்ட்ராக்ட்லேயே வந்து சொல்லிட்டேன். என்னது? நம்ம இன்றைக்கே கான்ட்ராக்ட் என்டர் ஆகும்போது நீ பேமெண்ட் கொடுக்கலனா நான் என்ன பண்ணுவேன்? இதை ரீசேல் பண்ணிடுவேன், நீ என்னை எதுவுமே கேட்க முடியாதுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு டேவே கான்ட்ராக்ட்லேயே மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ நான் நோட்டீஸ் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது.
ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்ட்லேயே இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ண முடியும், டேமேஜ் கிளைம் பண்ண முடியும், லெஸ்ஸர் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை ரீட்டைன் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாஸ் ஆன் ஆகலைன்னு வச்சுக்கோயேன். அப்படின்னா அது நான் தான் ஓனர், உங்ககிட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. நானே என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். வேறு எந்த சுச்சுவேஷனும் அங்கே அரைஸ் ஆகாது. புரியுதா? கிளியரா? ப்ராப்பர்ட்டினா ஓனர்ஷிப். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ வரைக்கும் பார்த்தது என்ன, ரைட் அகெயின்ஸ்ட்டு கூட்ஸ், கூட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ரைட்ஸு. இப்போ என்ன பார்க்க போகிறோம், கூட்ஸு யார்கிட்ட போயிடுச்சு, பையர் கைக்கு போயிடுச்சு. அப்போ உன்னால் என்ன கேட்க முடியும், ப்ரைஸை மட்டும்தான் கேட்க முடியும். அண்ட் பையர் என்ன லயபிள், பர்சனலி லயபிள். அவன் பிஸ்னஸ் காசு மட்டும் கிடையாது, அவனுடைய சொந்த வீடுலேருந்து அவங்ககிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் விற்றுட்டு என்னால் என்ன பண்ண முடியும், அந்த காசை ரெக்கவர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ பையர் பே பண்ணலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெக்கவர் பண்ண முடியும். கிளியரா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்கலாம், ப்ரைஸ், காசை கொடு அப்படின்னு கேட்கலாம். கரெக்டா? நான் விற்றதுக்கான காசை நீ என்ன பண்ண, கூட்ஸ் உனக்கு பாஸ் ஆன் ஆகிடுச்சு, நீ ஆனால் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு பேமெண்ட் பண்ண மாட்டேற, அதுக்காக காசு கொடுன்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம், கேட்கலாம். நான் டெலிவரி பண்ணியிருக்கணும் பண்ணிடலையோ அங்கே பிரச்சனை கிடையாது. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டெலிவரி, கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, சேல் முடிஞ்சிச்சு, நீ எனக்கு ப்ரைஸ் என்ன பண்ணணும், கொடுத்தே ஆகணும். கிளியரா? செகண்டு, சூட் ஃபார் டேமேஜஸ் ஃபார் நான் அக்செப்டன்ஸ். நான் கூட்ஸை கொடுக்குறேன், நீ கொடுத்ததுக்கப்புறம் வேணான்னு சொல்லிடுற, கூட்ஸ் நல்லா இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் மாற்றி வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிற. அப்போ என்ன பண்ணலாம், நீ அதை அக்செப்ட் பண்ணல, ஒன்று அக்செப்ட் பண்ண சொல்லலாம், இல்லை எனக்கான ப்ரைஸை கொடுன்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம், கேட்கலாம். கிளியரா? ஓகேவா? கூட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம், பையர் அக்செப்ட் பண்ணலாம், கேட்கலாம். அது வந்து கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். அப்போ நீ கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணலாம். புரியுதா? எல்லாமே ப்ராப்பராக இருந்து அக்செப்ட் பண்ணலைன்னா பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ப்ராப்பராக இல்லைன்னா அங்கேயே கவர் ஆகிடும். கண்டிஷன் ஆஸ் டு இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ்லேயே கவர் ஆகிடும். சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் இல்லை நீ சொல்கிறது கரெக்டாக இல்லையா, அங்கே கவர் ஆகிடும். பட் கரெக்டாக எல்லாமே பண்ணிவிட்டு நீ அக்செப்ட் பண்ணலன்னா இது. கிளியரா? நெக்ஸ்ட்டு, சூட் ரெப்புடியேட் த கான்ட்ராக்ட் பிஃபோர் த டியூ டேட். பையர் சப்போஸ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுறான்னு வச்சுக்கோயேன். அப்போ நீ என்ன பண்ணலாம், நீயும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு அவனை சூ பண்ணலாம், ப்ரீச்சுன்னு சொல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். வட்டி கேட்கலாம். இத்தனை நாள் நீ எனக்கு காசு கொடுக்காம வச்சுருந்துருக்கு, இன்ட்ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம், கேட்கலாம். புரியுதா? ஸோ பையருக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, சூட் ஃபார் ப்ரைஸ், சூட் ஃபார் நான் அக்செப்டன்ஸ், சூட் ஃபார் ரெப்புடியேட் த கான்ட்ராக்ட், ஃபோர்த் என்ன, சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். இது யாருக்கு, செல்லருக்கு இருக்குது. பையருக்கு அகெயின்ஸ்டாக செல்லருக்கான ரைட்ஸு யார் மேலே இம்போஸ் பண்ண முடியும், பையர் மேலே. பையருக்கு செல்லர் மேலே என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, செல்லர் என்ன பண்ணணும், சொன்ன டேட்டில் டெலிவரி கொடுக்கணுமா, அப்போ கொடுக்கலாம், நான் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? ஓகேவா? ஸோ டெலிவரி பண்ணலாம், நான் என்ன பண்ணலாம், கேட்கலாம். கான்ட்ராக்ட் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். டெலிவரி பண்ண கூட்ஸு சொன்னபடி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணலாம். புரியுதா? ஸோ என்னென்ன கேட்கலாம், டேமேஜஸ் ஃபார் நான் டெலிவரி. நீ கொடுக்குறேன்னு சொன்ன, நீ கொடுக்காம போனதுனால எனக்கு இவ்வளோ லாஸு. நீ 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்கிறப்பா, உன்னை நம்பி நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தன் கூட 550 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகிட்டேன். நீ என்ன பண்ணல, கொடுக்காம போயிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், 525 ரூபாய்க்கு வேறு ஒருத்தங்கிட்டேருந்து வாங்கி இவனுக்கு சேல் பண்ணிட்டேன். அப்போ இந்த 25 ரூபா லாஸ் அவங்ககிட்டேருந்து நான் என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம். எக்ஸாம் கொஷின். கிளியரா? புரியுதா? ஸோ சூட் ஃபார் நான் டெலிவரி. நெக்ஸ்ட்டு, சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். நீ தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி உன்னை என்ன பண்ண சொல்லலாம். ஓகேவா? பட் அப்படி பண்ண சொல்லனா 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். செல்லர் தான் அதில் என்ன இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். வேறு யாராலையும் இதை என்ன பண்ண முடியாது. ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு செல்லர் வந்து அந்த கூட்ஸுக்கு என்னவாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக் அண்ட் அசர்டைன்டு கூட்ஸாக இருக்கணும். கோர்ட் வந்து என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் நெசசரின்னு கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணணும். டேமேஜ் மட்டும் பத்தாது, இது அடிக்குவேட் ரெமடியாக டேமேஜ் மட்டும் இருக்காது, அதனால் என்ன பண்ணு, நீ சேர்த்து பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன பண்ணணும், சொல்லணும். நெக்ஸ்ட்டு, ஸ்பெஷல் நேச்சர் ஆர் யூனிக் நேச்சர் கூட்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீ என்ன கேட்க முடியும், ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியும். ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ண சொல்லலாம், பண்ண சொல்லலாம். டேமேஜும் சேர்த்து வாங்கலாம்.
அவன் பண்ணாததுக்கு டேமேஜையும் வாங்கலாம், ப்ளஸ் அவனை என்ன பண்ண சொல்லலாம், பண்ண சொல்லி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு சூட் ஃபார் ப்ரீச் ஆஃப் வாரண்ட்டி. ப்ரீச் ஆஃப் வாரண்டினா என்ன, மேலே பார்த்தலாம் இம்ப்ளைடு வாரண்ட்டி, அதில் ப்ரீச் பண்ணிட்டானா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்லி டேமேஜஸ் மட்டும்தான் கேட்க முடியும். ஓகேவா? sue the seller for damages and set up against the seller for diminution or extinction of price. சப்போஸ் அதனுடைய ப்ரைஸோடைய வேல்யூ குறையுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை யார்கிட்ட கேட்கலாம், செல்லர்கிட்ட கேட்கலாம். ஆர் அதுக்கான டேமேஜஸ் என்ன பண்ணலாம், செல்லர்கிட்ட கேட்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு சப்போஸ் கான்ட்ராக்ட்டுக்கு டியூ டேட்டுக்கு முன்னாடி செல்லர் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுறான்னு வச்சுக்கோ, அப்போ நீயும் என்ன பண்ணலாம், கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். நீ ஏதாவது அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கனா நீ என்ன பண்ணலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கேட்கலாம். புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்டு லாஸ்ட்டு ஆக்ஷன் சேல். என்னது? ஆக்ஷன் சேல். ஆக்ஷன் என்னது, ஏலமிடுறது. ஓகேவா? ஸோ ஆக்ஷன் சேல்ன்றது இட் இஸ் அ மோட் ஆஃப் செல்லிங் ப்ராப்பர்ட்டி பை இன்வைட்டிங் த பிட்ஸ். பிட் தானது, ஏலம் கேட்குறாங்கல்ல. அண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் சோல்டு டு த ஹையஸ்ட்டு பிட்டர். யார் அதிகமாக கேட்டாங்களோ அவனுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இதுக்கு ஓனர் தான் யார், செல்லர். பர்ச்சேஸ் பண்ணுறவன் தான் என்னது, பையர். இந்த ஆக்ஷன் சேலை கண்டக்ட் பண்ணுறவன் பேர் என்ன, ஆக்ஷனியர். விற்கிறவன் ஆக்ஷனியர். புரியுதா? அந்த ஆக்ஷன் விடுறவன் செல்லர் கிடையாது. இப்போ இந்த படம்லாம் பார்த்தியா, தனுஷ் படம் ஒன்று ஏதோ காமெடி சீன்லலாம் வரும், பார்த்துருக்கியா? காமெடி சீனில் வருமேப்பா, ஏதோ திருவிளையாடலா அந்த பழைய படத்தில். ஸோ என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு இவனுடைய லேண்டுக்கு இவனே போய் உட்காந்து பையராக உட்காந்துருப்பான். கரெக்டாக இல்லையா? பிரகாஷ் ராஜ், தனுஷ் இருப்பாங்க. பார்த்ததில்ல? ஓகே. டிவி பார்க்க மாட்டியா நிறைய? அந்த சீன் பார்த்ததில்ல. ஓகே சரி. ஓகே. ஸோ அதெல்லாம் செல்லர் பையர். ஓகேவா? செல்லர் ஒருத்தன், ஆக்ஷனியர் ஒருத்தன், பையர் ஒருத்தன் இருப்பான். கிளியரா? ஸோ அந்த ஆக்ஷனியர் தான் அது ஒரு ஏஜென்சி மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணுவான். அவன் வந்து என்னது, செல்லருடைய ஏஜென்ட் மட்டும்தான் ஆக்ஷனியர். அவன் செல்லர் கிடையாது. ஆக்ஷன் விடுறவன் செல்லர் கிடையாது. புரியுதா? கிளியரா? அதே மாதிரி எல்லா ஃபேக்ட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஆக்ஷனில். ஓகேவா? ஸோ என்னென்ன ஆக்ஷன்னா, கூட்ஸ் வந்து லாட்டாக வந்து என்ன பண்ணலாம், சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஈச் லாட்டுமே என்னவா ட்ரீட் பண்ணுவாங்க, செப்பரேட் கான்ட்ராக்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போது ஒரு கிலோ அரிசி 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடையில் வாழைப்பழம் மண்டிலாம் போயிருக்கீங்களா, ஏலம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போனா லாட்டாக எல்லாமே வாழைப்பழம் தான் வச்சுருப்பான். ஒரு தார் இவ்வளோன்னு ஃபஸ்ட்டு ஏலம் விடுவாங்க. அப்போனா லாட்டாக சேல் பண்ணும்போது அப்போ ஈச் லாட்டுமே செப்பரேட் பிட் தான். போன லாட்டு 50 ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கினான்றதுக்காக இந்த லாட்டையும் நான் 50 ரூபாய்க்கு விற்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈச் லாட்டுமே என்னது, செப்பரேட் பிட்டு. செப்பரேட் பிட்டர்ஸ் இருப்பாங்க, செப்பரேட்டாக என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க. புரியுதா? செகண்டு, கம்ப்ளீஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். எப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் முடியும், பிட் பண்ணும்போது பெல் அடிக்கிறாங்கல்ல 3 தடவை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபால் ஆஃப் ஹேமர்ன்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே இங்கிலீஷ் லாலேருந்து காப்பி அடித்தோம். இது எப்போ எழுதியிருக்காங்க, 1930 எழுதியிருக்காங்க. அப்போ அங்கே கோர்ட்லலாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, எல்லாமே இங்கிலீஷோடைய பிரிட்டிஷோடைய லாவை தான் நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் டு த குயின் ஆஃப் இங்கிலாந்து இருந்துச்சோ அதை அப்படியே அடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டுக்கிட்டோம். புரியுதா? நம்ம இப்போ காப்பி பண்ணுறது, நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே என்ன லா, பிரிட்டிஷ் லா தான். அதனால தான் நம்ம ரைட் ஹேண்ட் டிரைவிங், பிரிட்டிஷ்லேயும் ரைட் ஹேண்ட் டிரைவிங், பட் யூஎஸ் பண்ணினா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் இருக்கும். புரியுதா? ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. என்னென்னா அந்த பேர் அடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி கொஞ்சம் பேரை மட்டும்தான் மாற்றிருக்கோம். முக்கால்வாசி ஆக்ட் 75-80% என்னது பிரிட்டிஷ் போட்டு வச்ச ஆக்டை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே நம்ம அதிகமாகலாம் புதுசாலாம் ஃபாலோ பண்ணலை. கிளியராக? ஸோ இந்த ஃபால் ஆஃப் ஹேமர் ஆர் அதர் கஸ்டமரி ப்ராக்டிசஸ். ஓகேவா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். கரெக்டாக 1930 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1872 இருந்திருக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, அவன் போட்டு வச்சுட்டு போயிருக்கான் நமக்காக ஒரு ஆக்ட். கிளியரா? நெக்ஸ்ட்டு, ரைட் டு பிட் மே பி ரிசர்வ்டு. இப்போ பையர் வந்து செல்லர் வந்து அவனே பிட் பண்ணலாமா? நார்மலாக பண்ணக்கூடாது. பட் அவன் வந்து நானும் பிட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தால் முன்னாடி என்ன பண்ணிடணும், இன்ஃபார்ம் பண்ணி அவனே பிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் யோசிச்சு பாரு, பேங்க் வந்து உன் ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணிடுறாங்க, ஜப்தி பண்ணிட்டு ஆக்ஷனில் விடுறாங்க. அப்போ நீ யார்? நீ தான் செல்லரு. நீயே உன் ப்ராப்பர்ட்டிக்கு பிட் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டி நீயே திருப்பி வாங்கிக்கலாம் காசு கட்டிட்டு. ஜப்திக்கு போனதுக்கப்புறம் காசு கட்ட முடியாது, உனக்கு வராதுன்னு கிடையாது ப்ராப்பர்ட்டி. என்ன பண்ணலாம், ஆக்ஷனில் போய் உட்காந்து பிட் பண்ணி நீ ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிக்கலாம், நீ எடுத்துக்கலாம் வேணும்னா. ஆனால் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டே நீ அதை ரிசர்வ் பண்ணியிருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு, வேர் த சேல் இஸ் நாட் நோட்டிஃபைடு பை த செல்லர். இப்போ சேல் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செல்லர் நோட்டிஃபை பண்ணணும். செல்லர் சொல்லாமல் சேல் பண்ண முடியுமா?
முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பையர் வந்து என்ன ட்ரீட் பண்ணுவோம், ஃப்ராடுலண்ட் மேனரில் ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிசர்வ்டு ப்ரைஸ். ஸோ ஒரு ஏலம் விடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், ஆரம்ப விலை சொல்கிறாங்களா, அதான் என்ன சொல்கிறாங்க, ரிசர்வ்டு ப்ரைஸ் ஆர் அப்செட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிட்டண்டட் பிட்டிங் பண்ணக்கூடாது. ப்ரிட்டண்டட் பிட்டிங்னா என்ன, சும்மாவே விலையை ஏற்றி விடுறாங்க பார்த்தியா, 1 லட்ச ரூபா கேட்டால் 1,01,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ப்ரிட்டண்டட் பிட்டிங் என்ன பண்ணக்கூடாது. அப்படி ப்ரிட்டண்டட் பிட்டிங் யாராச்சும் பண்ணாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் பையர். வாய்டபிள்னா அது பையர் வேணும்னா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அவன் ப்ரிட்டண்டட் பிட்டிங் பண்ணியிருக்கான், செல்லர் ஆள் அப்பாயிண்ட் பண்ணி வேணும்னே ப்ரைஸை கூட்டி விடுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி பண்ணியிருக்கான், நான் கான்ட்ராக்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி பையருடைய ஆப்ஷனில் என்னது இது வாய்டபிள். வேணும்னா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போகலாம், வேணான்னா பையர் என்ன பண்ணிக்கலாம், சரி பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது யாருடைய விஷ், பையருடைய விஷ். வாய்டபிள்னா என்ன, வாய்டு பண்ணலாம் இல்லை வேலிடாக வச்சுக்கலாம். கிளியரா, புரியுதா? ஓகேவா? லாஸ்ட்டாக டேக்ஸ் ரேட் என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது, அதனால் கிடையாது. சேல்ஸ் இவளுக்கு மேலே போச்சு, அதுக்கு மேலே போச்சுன்னா ஜிஎஸ்டி அவங்களுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும். அந்த மாதிரி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ நீ ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வந்து 500 + 50 rupees டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அந்த டேக்ஸ் அமௌண்ட் நீ கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும். டேக்ஸ் நீ தான் பே பண்ணணும், பையர் தான் டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ நீ கடையில் போய் பிஸ்கெட் பேக்கெட் வாங்குற, டேக்ஸ் பே பண்ணுறியா இல்லையா? எது வாங்கினாலும் நீ டேக்ஸ் பே பண்ணுற, இன்டெரக்டாக பே பண்ணுற. செல்லர் வந்து உங்ககிட்டேருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி பையருக்கு தான். புரியுதா? செல்லர் யாருக்கு பே பண்ணணும்னா, உங்ககிட்டேருந்து வாங்கி செல்லர் என்ன பண்ணுவான், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவான். ஏன்னா நீ யாருன்னு கவர்மெண்ட்டால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இப்போ நவீன் பிஸ்கெட் வாங்கியிருக்கான்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா இல்லை செல்லருக்கு தெரியுமா? செல்லருக்கு தான் தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியாதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், இந்த செல்லரை ஸ்ட்ரிக்டாக இம்போஸ் பண்ணுறான். பையர்கிட்டேருந்து நீ தான் என்ன பண்ணணும், வாங்கி பே பண்ணணும். அப்படி நீ வாங்கி பே பண்ணலாம் உன் பேக்கெட்லேருந்து எடுத்து பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு செல்லரை பயமுறுத்தி வச்சுருக்கான். அதனால் என்ன பண்ணுவான், செல்லரு உங்ககிட்டேருந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆவான், இல்லைனா அவனுக்கு லாஸு செல்லருக்கு. அதனால் உங்ககிட்டேருந்து வாங்கி என்ன பண்ணுவான், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவான். ஸோ அப்போ அந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கான இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸையும் நீ தான் என்ன பண்ணி ஆகணும், பேர் பண்ணி ஆகணும், பேமெண்ட் பண்ணி ஆகணும். கிளியர்? ஓகே, ஒரு தடவை படிச்சுப்பாரு, ஏதாச்சும் புரியலனா கேளு. ஓகேவா? புரிஞ்சுதா? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து டியூஸ்டே வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் ஃபுல்லாக வந்து